தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்காக. தேவன் தந்த நாளுக்காக முதலாவது ஞாயிறில் இந்த இடத்துல நிற்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த நேரத்தில் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கதா, நீங்க பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா, நன்றி செலுத்துகிறோம். கதாவே, நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். கதாவே, நீங்க இம்மட்டும் நம்மை நடத்தி நீங்க இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 11 மாதம் ஆண்டவர் நடத்தி சென்றாரே, நடத்தி வந்தாரே, அதை நினைப்போமா? எல்லா தேவைகளை கற்று சந்தித்தாரே, எங்களை பலப்படுத்தினாரே, எல்லா காரியங்களிலும் கற்று விடைப்பட்டாரே. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக கர்த்தர் எல்லா காரியங்களை பார்க்கிற தேவன், உள்ளம் பிரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் பெரியவர், பெரியவர். ஜீவனுள்ள தேவன், மகத்துவங்களை செய்கிறவர், கிருபையுள்ள கர்த்தர். நீரே பெரியவராய் இருக்கிறீங்க, பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. கடைசி மாதத்தில் இந்த ஆண்டில் நிற்கிறோம் கர்த்தாவே, நிம்மு கிருபையினால் நிற்கிறோம் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த ஆராதனைக்காக இயேசுவின் நாமத்தினாலே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆராதனை தேவன் பொறுப்பெடுக்கத்தக்கதாக, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ ராஜ்யம் ஒன்று வரத்தக்கதாக, உம் சித்தம் ஒன்று நடக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் ஆளுகை செய்வதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க உங்க சித்தத்தை இந்த இடத்திலே பேசுவீராக, நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, எழுப்புதலை தேவன் கண்டறியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள், எல்லா வொர்ஷிப் காரியங்கள், தேவனின் மாற்றங்கள் எல்லாத்தையும் தேவனின் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே, நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, புதிய காரியங்களை கூட எங்களை நடத்தி செல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர் அவர் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். Thank you Jesus. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உயிரின் கண்களின் விசுவாசத்தோடு பாடுவோம். Jesus, oh Jesus.
சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சமூகத்தில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே போராட்டம் பாருங்க நம்மால் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கு போராட்டம் பாருங்க நம்மால் வந்தால் சோர்ந்திடவே சொல்லுங்க சத்தமா என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் சத்தமா எல்லாரும் கேட்கத்தக்கதாக பாடுங்க அவர் என்றென்றும் மாறாதவர் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் நல்லவர் நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் வெற்றியை தருகிற தேவன் கிருபை என்றும் உள்ளதாயிருக்கிறது இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் சொல்லுவோம் எல்லாரும் உற்சாகமாய் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் குடிகளின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிலரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் சந்தோஷம் 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 சந்தோஷமாய் பாடுங்க சந்தோஷமாய் பாடும்போது விசுவாசம் வல்லமைகள் சந்தோஷத்தை நாமே நான் ஆய்ந்து தேவனை துதிக்கும் போது சத்துருவன் கோட்டைகள் தோல்வியப்படும் தேசம் சந்தோஷத்தை இந்த சபை மேலே இறங்குவதாக சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் கத்தர் கட்டளையிடுவீராக
அவரை துதிப்போம் 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 துதிப்போம். இயேசுவே, இயேசு ராஜாதி ராஜாவை துதிப்போம். அவர் நல்லவர் நல்லவர், மாறாத தேவனா இருக்கிறவர், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை விரிவாய் துறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். வாய்களை விரிவாய் துறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு உயர்ந்த காணிக்கையா இருக்கிறது. அது தேவன் சமூகத்தில் வெட்டுகிறதா இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை இந்த இடத்திலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் நன்றி சொல்ல 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 கர்த்தர் இறங்கி வருகிறவர். இறங்கி வந்து உங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்கிறவரா இருக்கிறவர். இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர். மகிமையின் தேவனா இருக்கிறவர். உங்களை பார்த்து மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறவர். இயேசு ராஜாதி ராஜா, அவர் நேற்று வென்று வென்று மாறாத கர்த்தரா இருக்கிறவர். இருக்கிறேன் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று மோசேயோடு அழைத்து பேசின தேவன் உங்களை பார்த்து இருக்கிறவராக இருக்கிறேன், நான் மாறாதவர், மறவாமல் உங்களை நினைத்தவர், சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறவர். Thank you, Holy Spirit of the mighty God, mighty power of the Holy Ghost, mighty power of the Holy Ghost. தேவனின் பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கினி, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே, நீ பெரியவர் 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 பெரியவர். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்தீங்க. தேவனே, எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரித்து பண்படுத்தி பயன்படுத்துவீராக. தேவனின் அக்கினி எங்கள் மேல் விளட்டும் ஆண்டவரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்ற பாடலை உற்சாகமாய் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நின்று உற்சாகமாய் பாடுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுவோம், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். செடி நடுவே தோண்டி நீரே மோசே அழைத்து பேசும் தெய்வம் அப்பா. செடி நடுவே தோண்டி நீரே
கொடுக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரின் அக்கினி இறங்கணும் என்றால், சுத்திகரிக்கணும் என்றால், உங்களை பயன்படுத்தணும் என்றால், தேவனின் அக்கினி உங்கள் மத்தியில் காணப்படணும். அக்கினி நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ அபிஷேகம் இந்த நாளிலே இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, எலியாவின் ஜெபத்தை கேட்டவர் இந்த இடத்திலே தகப்பனே எங்கள் ஜெபங்களை கேட்டு தேவனின் அபிஷேகம் இரட்டிப்பாய் இறங்குவதால் இரட்டிப்பாய் இறங்கட்டும் இந்த name of Jesus. அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இந்த name of Jesus. அப்போஸ்தலமே விலகி வந்தீரே சில காலத்திலே ஆண்டவரே இறங்கி வந்தார். இதற்காக தேசங்களை அசைக்கிறவர்களாய் மாற்றத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் வரங்களினால் இந்த பிள்ளைகளை நிரப்புகிறீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியால் தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எங்களை சுத்திகரியும், எங்களை பண்படுத்துகிறார், எங்களை பயன்படுத்துகிறார். தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ அபிஷேகம் கட்ட வைக்கப்படுவதாக, தேவ நோக்கம் நிறைவேறுவதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக வேண்டுகிறோம் கர்த்தா. ஆண்டவரே, தடைகள் இருந்தால் இப்பொழுது அகன்று போகட்டும். அபிஷேகத்தை பெற முடியாதபடி ஆண்டவரே, தடைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அது அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. அகன்று போகட்டும். தேவ பயம் இல்லாமல் இருந்தால் எங்களை விட்டு அந்த பயம், தேவ பயம் இல்லாத கிரிகைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தேவனே, இயேசுவின் நாமத்தினால் தேவ சித்தம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதா. எங்கள் சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் ஆண்டவர், நடக்கட்டும் ஆண்டவர். நீங்க தான் பொறுப்படுங்க, நீங்க தான் ஆளுகை செய்யும், நீங்க தான் எங்களை அபிஷேகம் பண்ணி, நீங்க தான் வாக்கு தத்தம் சொல்லும், வாக்கு மாறாதவரா எங்கள் மத்தியிலே காணப்படுகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசு ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபைகளிலே கர்த்தர் கிரியை செய்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உலாவுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மகிமை தேவன், மகிமையினால் எங்களை நிரப்புகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதா, நன்றி செலுத்துகிறோம் கதா. மனம் இறங்குங்க கதா, மனம் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க. இந்த இடத்திலே நீங்கள் பேசுங்க. இந்த திருவிருந்து காரியத்தில் நீங்க ஆண்டவர் எங்களை சுத்திகரிக்கணும், எங்களை பண்படுத்தணும். எங்களை ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளால் ஆண்டவரே, எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துவீரார், எங்களை ஆயத்தப்படுத்துவீரார், எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. சுத்திகரித்து பலம்படுத்தி வார்த்தையை பேசுவீராக. எல்லாரும் வார்த்தைக்காக நேராக, வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பத்தக்கதாக நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களால் இந்த இடத்திலே ஜெபிங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரையும் வார்த்தைக்காக இந்த இடத்திலே வருகிறோம். இந்த வார்த்தை தேவனின் வார்த்தையாக இருப்பதால், இடைப்படுகிற வார்த்தையாக இருப்பதால், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருப்பதால், தேவனின் சித்தம் செய்கிற வார்த்தையாக இருப்பதால், தேவ நோக்கம் நிறைவேறுகிற வார்த்தையாய் பேசப்படுவதால், தேவனே எங்களை ஆண்டவரையும் வார்த்தையினால் எங்களை நிரப்பும், சுட்டி காண்பையும் நீர் எங்களோடு பேசுவீரால். தேவ சித்தம் இந்த இடத்திலே பேசப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Thank you, Holy Spirit of the Lord.
Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord Jesus Christ, we wish you and welcome you. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். Our God is a never-changing God, yesterday, today, and forever. நேற்று நாள்ல உபவாச நாள்ல தேவன் எங்களோடு இடைப்பட்டார். Yesterday was a fasting prayer and God encountered all of us. தேவன் நமக்கு ஆக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். Our God is seen like who is handling our battle. நாம் எதற்காக ஜெபிக்கணுமோ அதற்காக ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். Our God will give us glory to help us to pray what we needed to be prayed. அந்த ஜெப ஆவி நமக்கு முக்கியமாயிருக்கிறது. The praying spirit is very necessary for us. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் அது உகந்த ஊழியமாயிருக்கிறது. A ministry is very sacred and we should be praying for others. இப்போ நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க வேண்டும். Each and every prayer should be for others. அவர் ஜெபிக்கிறவராய் இந்த உலகத்தில் இருக்கும்போது காணப்பட்டார். God was also a prayer warrior when he was living in this world. இரவும் பகலும் தேவன் ஜெபிக்கிறவராய் உதாரணத்தை காண்பித்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். He was as a living example who prayed day and night. ஆண்டவர் ஜெபிக்கிறவர். He is a praying God. அப்போ ஆண்டவரின் பிள்ளைகள் ஜெபிக்கிற கூட்டமாய் தான் இருக்கு. Even the children of God should be like a praying people. தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should be filled with the Holy Spirit and pray for others. அப்போதான் ஆண்டவர் அந்த காரியத்தில் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். Only then the God will be able to do things according to our prayers. கடைசி மாதத்தில் நாம் வந்து விட்டோம். We are now in the last month of the year. இந்த 25வது ஆண்டுல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இந்த கடைசி டிசம்பர்ல வைத்து விட்டார். God has brought us on this last month of 2025. 11வது மாதம் அளவும் நம்மை சுமந்து கொண்டு வந்து இந்த ஆண்டுல இந்த மாதத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். God has carried us all the 11th month and now brought us to the 12th month of the year. கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து வழி நடத்தினது போல நம்மையும் தேவன் அப்படி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். Our hen will safeguard his chickens same way that God has safeguarded us all throughout this year. அதனால் தான் நாம் இந்த இடத்துல இந்த நேரத்துல நின்று சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். That is why, because we are now here happily praising God. தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அதுவும் சபையில கூடி வந்து துதித்து ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. How happy is it to be in the presence of the Lord in the church praying and worshiping him. அதான் பிசாசு தந்திரமாய் சபைகளை விட்டு ஜனங்களை பிரித்து கொண்டு இருளுக்குள் மறுபடியும் கொண்டு போய் விடுகிறார். Satan is acting so cunningly that he wants to separate people away from the church and want to put them into dark. ஏனென்றால் தேவ பிள்ளைகள் தேவ சபையிலே நின்று தேவ ஆவியினால் நடத்தப்படுவது பிசாசுக்கு பிடிக்காது. Satan doesn't like the people being in the church and filled with the Holy Spirit and praying to God. அப்போ சபையிலே ஜனங்களை கூடாதபடி சபையை விட்டு விலகத்தக்கதாக அவன் தந்திரமாய் செயல்படுவான். He acts very cunningly that we should not stay together and wants to separate from the church. ஏதோ ஒரு காரியத்துக்காக சபையிலே அவர்கள் வர முடியாதபடி தடைக்கல்களை போடுவான். He is bringing obstacles to stop people coming from the church. அப்போ அவர்களும் இருளுக்குள் இருந்து இருளின் காரியங்களை செய்வார்கள். ஆனால் வெளியரங்கமாய் பரிசுத்தத்தை போல பேசுவார்கள், நடிப்பார்கள், செயல்படுவார்கள். Those people may outwards they look like they are very believers and very rituals and very righteous in God, but inside they are living in the dark. அதான் வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லப்படுகிறது. That's how it is still a tempting spirit. பிரபு அவர்களே நமக்கு அட்வைஸை சொல்லுவார்கள், இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லும்போது நீ வஞ்சிக்கிற ஆவியினால் அகப்படாதபடி தேவ ஆவியினால் விழித்துக் கொள்ள வேண்டும். We should be awake that we should not be tempted by those advices and will be awake in the spirit. தேவ ஆவியினால் எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் நிறைந்திருக்கணும். All the time God's people should be filled with the Holy Spirit. தேவ வார்த்தையினால் நிறைந்திருக்கணும்.
Also be filled with the words. தேவ கிருபையினாலும் தேவ பரிசுத்தத்தினாலும் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். We should be led by glory and being pure. அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்படுவீர்கள். Only then we'll be safeguarded by not tempting others. சபையில இருக்காதவர்களிடத்தில் நீங்கள் அட்வைஸை கேட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். If you listen to the advices those who are not in the church, then you will be tempted. நாங்கள் வீட்டில் ஆராதிக்கிறோம், வீட்டில் துதிக்கிறோம், வீட்டில் ஃபாஸ்டிங் செய்கிறோம் என்று சொல்லும் போதே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இது வேற காரியமாய் இருக்கிறது என்பதாக. If someone says that they pray in the house and worship in the house and the fast in the house but not in the church, then you should be very clear about it. அது அப்போ கடைசி காலத்தில் அநேகர் அப்படி வஞ்சிப்பார்கள். In the last days, a lot of people are like this to tempt others. அது கடைசி காலத்துல இதுல வேதத்துல சொல்லப்படுகிறது போல வஞ்சிக்கிற கிரிகைகளும் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுகிற கிரிகைகளும் தேவனை மறுதலிக்கிற கிரிகைகளும் அநேக காரியத்துல அநேக இடத்துல காணப்படும். In the last days, as it is told in the Bible, that there will be a lot of things like this happening. This will take away and away from the church. அப்போ என்ன காரியமாய் இருந்தாலும் சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Whatever may be the situation, like not others, we should never be away from the gathering, from the thing of gathering in the church. அப்போதான் தவை பிள்ளைகள் ஒன்றாய் கூடி ஏதாவது பிரச்சனை என்றால் அங்கு நிற்பார்கள். ஜெப சமூகத்தில் மன்றாட்டத்தில் உனக்காக நிற்பார்கள். Only when you are in the church, whatever may be the problem, that someone will be praying for you and will stand for you. நேற்று பாருங்க, உபாசித்துட்டு குடும்பமாய் ஒரு இடத்துல போனோம். Yesterday we fasted and we all gathered as a family in one place. அப்போ சபை என்றால் குடும்பம் என்ற அந்த நோக்கம் இருக்கணும். We should have the thought, if it's a church, it's also as a family. குடும்பமாய் காரியங்களை பேசணும், சிந்திக்கணும், செயல்படணும், காரியங்களிலே கலந்து கொள்ளணும். We should think together as a family and do things in everything. அதான் சபைக்கு அந்த சாட்சியாய் இருக்கிற காரியம். That is what is a testimony for the church. அதான் நான் விரும்புகிறது என்னென்றா, தேவனின் திட்டம் அதான் சபை ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே நோக்கம் உள்ளவர்களாய், ஒரே காரியத்தில் எல்லாம் அந்த ஒரே திசையில போகணும் என்று தான் விருப்பம். The wish is that everybody should think together, be together and be united in the name of the Lord. எல்லா இடத்திலும் பங்கு கொள்ளணும் என்று தான் விருப்பம். Everybody should take part in everything. ஆனால் ஆயத்தப்பட வேண்டும் நீங்கள். But you should also be getting prepared for it. இந்த முதலாவது ஞாயிறில் ஆண்டவர் என்ன எங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதாக நாங்கள் பார்க்க போகிறோம். Let's look into what God has for you for this first day of the first week of the month. நான் உனக்கு சொன்னதை செய்வேன். God is saying that I will do what has promised to நீ you. மறந்தாலும் நான் உனக்கு சொன்னதை செய்வேன். Even if you forget, I will do what I have told to you. அப்போ மறந்து போனால் பல ஆண்டுகள் சென்றால் சில பேர் அந்த தேவனின் வார்த்தை என்ன சொன்னது என்று மறந்து போய் விடுவார்கள். Some people forget after many years what has told to them. பாருங்க, ஆபிரகாமின் வாழ்க்கையில Let's look into the life of Abraham. 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். Genesis chapter 15 verse 2. வாசிப்போம். ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். And Abraham said, Lord God, what wilt thou give me, seeing I go childless, and the steward of my house is this Eliezer of Damascus? ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி இப்படியாக கேட்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? Abraham is asking to the God, what will thou give me? எலிசியர் உண்மையான ஊழியனாய்த்தான் இருக்கிறான். Eliezer is now being a truthful steward of his house. ஆபிரகாமுக்கு உண்மையுள்ள ஊழியனாய்த்தான், ஊழியக்காரனாய்த்தான் இருக்கிறான். Eliezer is being very truthful to the Abraham. இஸ்மவேல் என்ற பிள்ளை அவனுக்கு உண்டாயிருக்கிறது. Eliezer has got a child named Ismael. ஆனா அது இருந்தும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அடியானுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறான்.
Even if that he as a child, God, now Abraham is asking God, what will he give to him? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். God has given many words to Abraham. ஆண்டவர் வாக்குகளை கொடுக்கிறவர். He is the one who giving promises to us, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். also giving us blessings. ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அதனுடனே வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகிறது. It is told when he gives blessing, he never adds more troubles. அதான் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே, Let's look into Proverbs chapter 10, 22வது வசனத்திலே, verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord, it maketh rich, and he addeth no sorrow to with it. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord, it maketh rich, and he addeth no sorrow with it. பாருங்க, ஆபிரகாம் சீமானா இருக்கிறான், ஆனால் தேவனின் வாக்குகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை இருந்த பிரகாரம் தான் அடியானுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறான். Abraham is being very rich, and he has been receiving more promises from the God, but he is still lacking one thing, and that's why he is asking what will he give to him. அப்போ இஸ்மவேலை அவர்களின் முயற்சியினாலே பிறக்க பண்ணினார்கள். Ismael, the baby, was born after a lot of efforts. தேவனின் வாக்குத்தத்தத்துக்கு பொறுமை இல்லாமல் அவர்களின் முயற்சியினாலே இஸ்மவேல் பிறந்தார். Ismael was born not having the patience to wait on the Lord, but after a lot of efforts. அதனால் தான் அவனுக்கு அந்த பிரச்சனை உண்டாகுகிறது. தேவனின் வாக்குக்கு அவன் அமைதலாய் இருந்து அதை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் தன் சுய இச்சையினாலும் மனசின் ஏவுதலினாலும் அவன் செயல்பட்டு காரியத்தை செய்து விட்டான். இப்போ அவனுக்கு துக்கமும் அந்த வேதனையுமாயிருக்கிறது. Eliezer did many things that against the will of the God, and was not patient on waiting on his promises, and that's why he is now suffering. ஆபிரகாம் அந்த காரியத்தில் தவறிவிட்டான். Abraham was also missing this pace. ஆபிரகாம் மாத்திரம்தான், மற்றவன் அல்ல. ஆபிரகாம் தான் இதில் தவறிவிட்டான். Abraham is the one who is now missing this thing. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். God called Abraham. தேவன் பேர் சொல்லி அழைத்தார். He called in his name. பாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். He gave a lot of promises to him. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 12வது அதிகாரம் Let's look into Genesis chapter 12. 2-3வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 2 and 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். And I will make of thee a great nation, and I will bless thee. Make thy name great, and thou shalt be a blessing. And I will bless them that bless thee, and curse him that curses thee. And in thee shall all families of the earth be blessed. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. This is the promise God gave to Abraham. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make of thee a great nation. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless thee. உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். And make thy name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And thou shalt be a blessing. அப்போ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார். God has told in this verse 12 that Abraham will be a blessing. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் இவன் கேட்கிறான், ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவீர்? In verse 15 he is asking the God, what will you give to me? ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிற சூழ்நிலையில் இருக்கிறான். பாருங்க, He is in a situation that he wants to ask God. நம்மை போலதான் ஆண்டவர் பேசின காரியங்களுக்கு அந்த பொறுமையோடு நாம அந்த காரியத்தை பெறாதபடி அதி சீக்கிரத்தில் எல்லாத்தையும் பெறணும் என்று நம் முயற்சியினாலே செய்து அது வேதனைக்கு உட்படுகிற போல இந்த சூழ்நிலை இருந்து அவன் கேட்கிறான். பாருங்க, Like us also, he is not having the patience to wait on the promise, but he is having a lot of he is want to ask God that what he will give me. அந்த பொறுமை இருக்கிறது, பொறுமையா இருப்பது மனுஷருக்கு அதுதான் பிடிக்காத காரியமா இருப்பாரு.
No one wants to be patient. பொறுமை என்றால் அது விலத்தி வைத்திருவார்கள். They want to stay away from patience. எல்லாம் திடீரென்று தான் வர வேண்டும். They want all the things to happen instantly. நினைக்கிறது எல்லாம் அடடடண்டு நடந்தாதான் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. They will be happy only when things happen as they think. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். But in the word it is told that God will make you rich and he will not add more sorrows to it. பாருங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் Let's see Genesis chapter 15 4வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். verse 4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, And behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir, but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. இந்த சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் பேசுறா பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, What God is telling in this situation, and இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, this shall not be thine heir, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி, but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. இப்போ ஆபிரகாமுக்கு சாராளின் அந்த கற்பம் மரித்து போன சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். God is telling this word when Abraham's wife Sarah is not able to give birth anymore. அவன் நம்பி இருப்பானோ நம்பி இல்லையோ தெரியல, ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவன் கடந்து போகிறான். Whether Abraham is believing it or not, but he is now going through this situation. ஆண்டவர் அவனை வெளியே வரவழைத்து God is bringing him out of the place. 5வது வசனத்துல வாசிப்போம். Let's see verse 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். And he brought him forth abroad and said, Look now toward heaven and tell the stars, if thou be able to number them. And he said unto them, So shall thy seed be. அவர் தேவன் நம்மை தெளிவுபடுத்துகிற தேவன். Our God is a God who gives us a clear thoughts. நான் சொன்னால் அது ஆகும் என்று சொல்லுகிற தேவன். He says, whatever the word I give will come to pass. நீ வானத்தை அண்ணாந்து பார், Look now towards the heaven. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் Tell the stars if thou be able to number them. அவைகளை எண்ணு என்று சொல்லி, And he said, So shall and able to number them. பின்பு அவனை நோக்கி, And he said unto him, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். So shall thy seed be. 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை இந்த இப்படியான காரியமாய் விளக்குகிறார் பாருங்க. In what was told in Genesis 12 verse 2, he is now giving a clarity in this verse. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்பதை ஆண்டவர் முன்னே குறித்தார், இப்பொழுது அங்கு தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. God told that he will bring great nation out of him, and now he is clarifying this. 6வது வசனம். Verse 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he believed in the Lord, and he counted it to him for righteousness. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், And he believed in the Lord, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். and he counted it to him for righteousness. பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, We see promises given. காலங்கள் கடந்து போகிறது, Days are going past. அது இன்னும் நடக்கவில்லை. It did not come to pass yet. அவர்கள் மூலமாய் அவர்கள் முயற்சியினால் காரியங்களை செய்கிறார்கள், அவர்களுக்கு கவலையை உண்டாக்குகிற காரியமாய், பிரச்சனையை உண்டாக்குகிற காரியமாய் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. And they are doing things with their own will, but that is bringing problems to them. ஆனால் தேவனோ அதை தெளிவுபடுத்துகிறார், But God is now giving them a clarification here. காண்பிக்கிறார். He's showing them. அப்போ அவன் விசுவாசித்தான், Then he believed in the Lord. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Then he thought it is as a அதே righteousness. போலதான் ஆண்டவர் இந்த காலத்திலும் செய்கிறவராய் இருக்கிறார். Same way, this days God is doing the same thing. ஆண்டவர் வாக்குகளை கொடுக்கிறார்.
He is giving us a lot of promises. பைபிள் மூலமாயோ செய்தி மூலமாயோ ஆண்டவர் வாக்குகளை கொடுக்கிறார். He is giving words either through the Bible or through the messages. அது காலங்கள் கடந்து போனோனே அது நடக்கல என்றால் நமக்குள்ளே ஒரு அசுவிசுவாச சிந்தை உண்டாகி நம் சுயத்தினால் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற முயற்சி படுகிற சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். When days are past, when the promises did not come to happen, then we are doing our own things and losing patience. அது நமக்கு பிரச்சனையாய் தொல்லையாய் மாறுகிறது. That will only be creating problems and becoming troublesome. ஆனால் தேவனின் வாக்குத்தத்தத்துக்கு பொறுமையாய் நாம் இருந்து அதை பெற்றோம் என்றால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் காத்துக்கொள்கிறவராய் இருந்து நடத்துவார். Only when you have the patience to wait on his promise, then that will bring you happiness and joy. பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லி அந்த காரியத்தை செய்தார். When God said something to Abraham and he did it for him. காலங்கள் கடந்தாலும் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். Even the days are going past, that God will still do the things promised. பாருங்க, ஆபிரகாமோடு லோத்து வந்து விட்டான் தொடர்ந்து. After Abraham, even Lot has come. பாருங்க, ஆபிரகாம் அழைத்த தேவன் லோத்தை அழைக்கல, ஆனால் லோத்தோ ஆபிரகாமோடு சேர்ந்து வந்தார். God only called the Abraham but not the Lot, but Lot also come along Abraham. ஆனா காலங்கள் செல்லுகிறது, அங்கு பிரச்சனை உண்டாகுகிறது. After the days are going, there are problems created. பிறகு ஆபிரகாம் சொல்றான், நீ அங்கு போனா நான் இங்கு போகிறேன், நீ இங்கு போனா நான் அங்கு போகிறேன் என்று சொல்லி அங்கு ரெண்டு பேரும் பிரிந்து போகிறார்கள். Abraham is telling to Lot that if you go this side, I'll go the other side. If you go the other side, I'll go this way. And there are problems within them. அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு. After this, what God is telling to Abraham here? ஆதியாகமம் 13வது அதிகாரம். In Genesis chapter 13, 17வது வசனம். verse 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். Arise, walk through the land in the length of it and in the breadth of it, for I will give it unto thee. நீ எழுந்து தேசத்தில் நிலமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். He said, Arise, walk through the land in the length of it and in the breadth of it, for I will give it unto thee. அப்போ ஆண்டவர் என்ன இதை குறிப்பிடுகிறார் என்றால், Here what God is telling to நீ Abraham, சோர்ந்து போகாதபடி do not be dismayed, நீ நடந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு. do a lot of hard work. நீ நடந்து திரிகிற எல்லா காரியத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஆணையிடுகிறார் பாருங்க. He is commanding that when you walk through, then I will give everything to you. சில வேளையில நம் வாழ்க்கையில ஒரு காரியம் சம்பவித்தா நாங்க அப்படியே சம்பவித்தது அப்படியே நிற்கிறவர்கள் போல இருப்போம். When sometimes in our life some things happen, when we will be only stuck in the same place. ஆனால் அப்படியே அதை சிந்தித்து சிந்தித்து அப்படியே நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We are seen that we are thinking about it and overthinking, and we are not moving anywhere. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ நடந்து திரிய வேண்டும். But God is telling us you should be walking a past length and breadth. நிலமும் அகலமுமாய் இருக்கிற இடத்தை உனக்கு தருவேன், நீ நடக்கும் போதுதான் அந்த நடக்கிற இடங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். Only when you walk through the land in the length and the breadth, then only I can give it to you. தேவன் பேசுகிறவர். Our God is a God who speaks to us. பேசி இடைப்படுகிறவர். He speaks an encounter to us. நமக்கு அந்த காரியத்தை செய்கிறவரும் அவர்தான். Also he is the one who does things for us. பாருங்க, யாக்கோப்புக்கு அழைக்கும் போது யாக்கோப்புக்கும் ஆண்டவர் வாக்குகளை கொடுக்கிறார் பாருங்க. When he calls also the Jacob, he gave a promise to அவன் him. தனியாய் போகும்போதும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை தைரியப்படுத்தி வாக்குகளை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். Even when he was going alone, he protected and he gave a lot of promise to him. இப்போ லாபானுக்கு இடத்துக்கு போகிறான். மாமனிடத்துல லாபான் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும், யாக்கோப்புக்கு இன்னும் தெரியல பாருங்க. Jacob does not know his Laban, but he is going to that place. அங்க லாபானுக்கு அனுப்பப்படும் போது தேவன் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம், In Genesis chapter 28, 15வது வசனம். verse 15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
And behold, I am with thee, and will keep thee in all the places whither thou goest, and will bring thee again into this land. For I will not leave until I have done that which I have spoken to thee. நான் உன்னுடனே இருந்து Behold, I am with thee, நீ போகிற இடம் எல்லாம் will keep thee in all the places உன்னை காத்து and will protect you, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். and will bring thee again into this land. இப்ப எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் சொல்றா பாருங்க, அவனுக்கு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். Also he is telling that I will not leave thee until I have done that which I have spoken to you. அதை யாக்கோப்புக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றா பாருங்க. ஆபிரகாம் கேள்வி கேட்டான் அல்லவா, இப்போ யாக்கோப்புக்கு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அங்கு தெளிவுபடுத்துகிறார். Here for Jacob, God is telling this extra promise that I will do what I have done to you. பிரபு ஆபிரகாமை போல கர்த்தாவே ஆண்டவரே அடியாளுக்கு என்ன தருவீர் என்று அவன் கேட்காதபடி இந்த காரியத்தில் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் தைரியப்படுத்துகிறார். Unlike Abraham, who asked God what will he do for him, here to clarify and to give a lot of give again a confirmation to Jacob, he is telling this to him. ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். Our God never changes, yesterday, today and அவர் forever. அழைத்து வாக்குகளை கொடுக்கிறவர். He calls and gives us promise. அழைத்து வாக்கை மாத்திரம் கொடுக்கிறவர்கள் அந்த வாக்கை சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் மாற்றுகிறவர். Not just he calls and give promise, but will make us to conquer that. வாக்கு தத்தங்களை போடுவோம் நாங்கள் எல்லா இடத்திலையும் பாருங்க. We give promises everywhere. அதை நம்புறோமா? Are we believing it? இந்த பைபிள்ல எத்தனையோ வாக்குகள் இருக்கு நமக்கு. In this Bible there are a lot of promise to us. அதை ஆண்டவர் சில காரியத்தை தெளிவுபடுத்தி பேசி இருப்பார். In some place it has been very clearly said. அதை நம்புகிறோமா இல்லாட்டி ஆபிரகாமை போல நாம் கேள்வி கேட்கிறோமா? Are we believing it or questioning like Abraham? இப்போ இரண்டாவது காரியம் பாருங்க. Secondly, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. he is telling whatever you wish, ask for it. அதை சாலமோனுக்கு சொன்னார். He said this to Solomon. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். Whatever you wish, ask it into me. எனக்கு எங்கிட்ட இப்ப நினைத்து பாருங்க. இப்ப ஆண்டவர் முன்னே வருகிறார். Here let's think God is in front of you. ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் என்னடான விரும்புகிறதை கேள் என்று. God is asking you whatever you wish, ask it. நீ என்னத்தை கேட்டிருப்பாய்? What you would have asked. நீ என்னத்தை கேட்டிருப்பாய்? What you would have asked. அப்போ ஆக்கள் இந்த காலத்துல காசை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், இதை தாரும், அதை தாரும் என்று தான் கேட்டிருப்பார்கள். These days, if that was the situation, that we would have asked, give us money, rich and this and that. ஆனால் சாலமோன் என்னத்தை கேட்கிறான்? But here what Solomon has asked God. 2 நாளாகமம் 2 Chronicles முதலாவது அதிகாரம் chapter 1 7வது வசனம். verse 7. ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். In that night did God appear unto Solomon and said to him, ask what I shall give thee. ஆண்டவர் அங்க ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறார் பாருங்க. He is appearing before Solomon that night. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். Ask what I shall give thee. அப்ப அவன் யோசிச்சிருப்பான் பாருங்க. Here Solomon would have thought. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். We think that he might have given a thought. என்ன என்னிடத்தில் இல்லை, What I did not have. என்னத்தில் நான் குறைவுபடுகிறேன், In what I have less. அந்த காரியத்தை சிந்தித்து விட்டு After thinking about it, 10வது வசனத்துல in verse 10, இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். give me now wisdom and knowledge, that I may go out and come in before this people, for who can judge this thy people that is so great? பாருங்க, அவன் என்னத்தை முக்கியமா கேட்கிறான்? ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரு. What he is asking more importantly is that wisdom and knowledge. ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக எனக்கு அந்த ஞானம் இல்லை ஆண்டவரே, அறிவில்லை ஆண்டவரே, அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் தந்தரலும் என்று கேட்கிறான்.
He is asking for more wisdom and knowledge to be able to judge the people. உன் ஜனத்தை நான் நியாயம் தீர்க்க, உம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க அந்த ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். God asking to him when he asked for to judge his people. 11வது வசனம். In verse 11, தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் என் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் 12வது வசனம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். and God said to Solomon, because this was in thy heart, and thou hast not asked riches, wealth, or honor, nor the life of thy enemies, neither it has asked long life, but has asked wisdom and knowledge for thyself, that thou mayest judge my people, over whom I have made you the king. Wisdom and knowledge is granted unto thee, and I will give thee riches, wealth, and honor, such as none of the kings have had that have been before thee, neither shall there any after thee have the like. பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்லுங்க, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காக இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். He said, wisdom and knowledge is granted unto thee, and I will give thee riches and wealth and honor, such as none of the kings have had that have been before thee. தேவனின் காரியத்திலே நாம் முன்னிடம் செய்யும் போது, அங்கு கேட்கும் போது, காரியத்தை கேட்டோம் என்றால் அவர் நமக்கு அந்த எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன். When you give importance to the God's thing in heart and you ask for it, and God will give everything that you lack on it. அதான் தேவனுக்காக செய்கிற சிறு காரியமோ பெரிய காரியமோ, அந்த காரியத்தில் அக்கறை உள்ளவர்களாய் நாம் அந்த காரியத்துக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கிருபையை பெற்று ஞானத்தை பெற்று அறிவை பெற்று காரியத்தை செய்வோம் என்றால் எங்கள் தேவைகளை தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Even if it is a small or a big ministry, when you do things according to the will of God and for the God, then God will give you enough wisdom and knowledge and bless you. முதலாவது சொன்னேன், ஆபிரகாமை அழைத்து தேவன் வாக்குகளை கொடுத்து நிறைவேற்றினார். First thing I said, God called Abraham and gave him the promise. இரண்டாவதாக, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று அங்கு கேட்கும் போது ஆண்டவர் அந்த என்ன கேட்டானோ அதற்கு மேலாக ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிறார். As a second thing we said, when God is asking you what you want, I will give you, and God is giving more than what we asked. மூன்றாவது காரியம் பாருங்க, As a third thing, சின்ன புள்ளை ஜெபம். it's a small kid child prayer, யாபேசை போல சின்ன புள்ளை ஜெபம். like Jabez. 1 நாளாகமம் First Chronicles 4வது அதிகாரம் chapter 4. 9வது வசனம். எப்படிப்பட்டவன் யாபேஸ்? How is Jabez? Let's look into verse 4வது அதிகாரம் 9வது வசனம். 9th verse. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டாள். And Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, because I bare him with sorrow. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். His mother called his name Jabez, saying, because I bare him with sorrow. இவனின் ஜெபத்தை பாருங்க 10வது வசனத்துல. How is Jabez's prayer? Let's look into verse 10. ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and thine hand might be with me,
and that thou wouldest keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. நீ சின்ன பிள்ளையா இருக்கிறபடியினால் நீ வேண்டதெல்லாம் ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க. As being a child, God is telling, whatever you asked, let it be happening. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted what he requested. சில வேளை நாம் சின்னத்தனமாய் கேட்கிறதையும் ஆண்டவர் சின்னத்தனமாய் இருக்கிறார், நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கு செய்கிறவராயிருக்கிறார். Sometime when you pray like a child, also like a child, God is giving what you asked. நீ வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் அருளத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். He does things like whatever you ask, let it be granted. ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். A God is a God who does things for you. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். He is a God who battles us for us. கர்த்தருக்கு முன்னிடம் கொடுப்போம். Let's give priority to God. கர்த்தரின் வாக்கை நினைவு கூறுவோம். Let's remember the promises. நாட்கள் போனாலும் மாதங்கள் போனாலும் வருஷங்கள் போனாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Even there are days and years and months go past, God will still do his promises. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் நம் தேவன். He is a God, our God is giving us the promise that I will definitely things do for you. நம் வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறது நிச்சயம். In our life, it is sure that God will give us the blessings. ஞானத்தை தருவது நிச்சயம். It is sure that God will give us the wisdom. அறிவை தருவது நிச்சயம். It is true that God will give the knowledge. சுகத்தை தருவது நிச்சயம். It is true that God will give us the health. எங்கள் எல்லைகளை பாதுகாக்கிறது நிச்சயம். He will protect us, our coast. அவரை நம்பும்போது, Only when you believe him, அவரை விசுவாசித்து நடக்கும்போது, when you trust him and act according to his will, ஆக கடவுது என்று சொல்லுவார். he says it will come. நீ கேட்டது நான் சொன்னது எல்லாத்தையும் நான் உனக்கு அருளச் செய்வேன் என்று அவர் சொல்லுவார். He says whatever you asked and it will be granted to you. அவர் நீதியாக எண்ணி அந்த காரியத்தை செய்வார். He thinks it is right and he will do that for us. நாம் விசுவாசிப்போம் என்றால் If you believe, ஆண்டவரின் வாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். we will receive his promises. ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்று பாடினோம். We sang songs like he is good and always good. அவர் அற்புதம் செய்கிறவர் என்று நாங்கள் பாடினோம். We sang that he is a miracle worker. தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று பாடினோம். We sang that he will bless us with his Holy Spirit. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று பாடினோம். We sang that he will cleanse us from all. நாவை தொட்டு சுத்திகரிக்கிறவர் என்று பாடினோம். He will touch our tongue and cleanse us. அவர் நம்மை அனுப்புகிறவர் என்று பாடினோம். We sang that he sends us. அவர் அப்படிப்பட்டவர் தான் அவர். He is like that. அதை நாம் நம்ப வேண்டும். We should believe that. எங்களை சுத்திகரிக்கிறவர், எங்களை சுகப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று நம்பி செயல்படும் போது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர். We should have the thought that he protects us and cleanses and leads us. யாவரும் எழுந்த வண்ணமா Let us all stand up. திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். திருவிருந்து காரியத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆயத்தப்படுவோம். Thank you. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் பேசும் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ பேசும் தேவனாய் இருக்கிறவரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் திருவிருந்துக்காக ஆயத்தப்படுங்க கர்த்தாவே. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறீர்கள். நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா.
அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன். எல்லாரும் ஆயத்தப்படுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்து நாள்ல உன் காரியத்திலே கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியால் சுத்திகரிக்கும்படியால் எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து என்னென்ன உமக்கு பிரியமில்லாததோ அதையெல்லாம் அகற்றி போடத்தக்கதாக நாங்கள் விட்டை கொடுக்கிறோம் ஆண்டவர், விட்டை கொடுக்கிறோம் ஆண்டவர். மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கி அற்புதங்களை செய்வீராம், அதிசயங்களை காண செய்வீராம். தேவ சித்தம் மாத்திரமே நடப்பதா. தேவாவியானவர் உலாவும்படியால் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியால் தேவ சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராம். இயேசுவின் நாமத்தினால் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த திருவிருந்து காரியத்தில் ஆண்டவரே உம் சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தாவே சுத்திகரித்து அதை பானம் பண்ணும்போது கர்த்தாவே எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை பானம் பண்ணும்போது கர்த்தாவே எங்களுக்கு உள்ளுக்குள் இருக்கிற வியாதிகள், குறைபாடுகள் எல்லாத்தையும் அகற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புது மனிதனாய் எங்களை மாற்றி அமைக்கும்படியாக ஆண்டவரே இந்த காரியத்திலே பங்கு பண்ணும்போது, கலந்து கொள்ளும் போது கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்திலே வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதுல பானம் பண்ணும்போது கர்த்தாவே பயபக்தியோடு இந்த காரியத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்து பானம் பண்ணி எடுத்து எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்கள் காரியங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ வரும் அளவும் இதை காரியத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த நாளிலே அது காரியங்களை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு குறைவிருந்தால் அந்த குறைவுகளை எல்லாம் அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் எங்களை ஆண்டவரே மன்னித்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே, நீங்க தான் முற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் பானம் பண்ணுவோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. காணிக்கை தசமபாகத்தை ஆண்டவர் சமூகத்தில் படைக்கிற நேரம் இது.
ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். முழு மன விருப்பத்தின்படி அதை செய்ய வேண்டும். எல்லாரும் காணிக்கை தசமாத்தை எடுப்போம். கொண்டு வந்தவர்கள் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, காணிக்கைக்காகவும் தசமாத்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். எத்தனை பேர்கள் இந்த இடத்துல உமக்காக கொடுக்கிறார்களோ, உம் காரியத்துக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த காரியத்தை நீர் பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 அவர்களுக்கு அதை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வீண் செலவுகளும் வராதபடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெறுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன காரியம் அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் சித்தம் மாத்திரம் இந்த இடத்திலே நடக்கட்டும். ஆசீர்வாதம் பரிபூரணமாய் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் போடும்படியாய் அன்பாய் கேட்கப்படுகிறீர்கள். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ நதியாய் பாய்ந்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பாடுவோம். Thank you, Lord. என்ன செய்வீங்க? Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Lord. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you, Lord. Spirit of the mighty God. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில்
கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. இந்த நாளிலே நாங்கள் பாடின இந்த பாடலின் பிரகாரம் கர்த்தா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதா, பலப்படுத்தத்தக்கதா, தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதா, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துகிறோம். சுகத்தோடு பலத்தோடு இருக்கத்தக்கதா கர்த்தர் ஒரு மாற்றங்களை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் சந்தோஷமும் பொங்கத்தக்கதா கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே சென்றாலும் எங்கு போனாலும் கர்த்தர் பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே மாறாதவராயிருந்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை. அதற்கு யாவருக்கும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்த தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். எல்லா காரியமும் தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்து ஒருமனப்பட்டு காரியங்களை செய்வோம். எல்லாம் நேர்த்தியாய் காரியங்களை செய்வோம். இந்த கொர்தேன் இது கேட்டிருக்கிறது. அதை செய்த விக்டர் பிரதருக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவனை மாத்திரம்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் ஸ்டெப்பாக எல்லாத்தையும் மாற்றுவார். இந்த காரியத்தை ஒவ்வொரு காரியமும் தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதாகத்தான் இருக்க வேண்டும். காரியத்தை செய்ய வேண்டும். கிறிஸ்துமஸ் ஆராதனை எல்லாம் ஒழுங்காய் நாங்கள் செய்ய போகிறோம். ஒழுங்காய் காரியத்தை எல்லாம் டைமுக்கு டைம் எல்லாம் பிளான் போட்டு செய்ய போகிறோம். அதை கர்த்தர் தான் நடத்த வேண்டும். கர்த்தரின் சமூகத்தில் எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபித்துத்தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். தேவன் நாமம் மகிமைப்பட புது ஆத்துமாக்கள் வரும்போது தேவன் தொட வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். புது ஆத்துமா எதற்காக இந்த இடத்தில் வருகிறார்கள் என்றால் தேவனை அதை அழைக்கிறோம் என்றால் தேவனை அவர்கள் நம்மை போல அவர்கள் அறிய வேண்டும். நாமும் ஒரு காலத்தில் இருளில் இருந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள். ஆனாலும் தேவன் நம்மை அழைத்தது போல அவர்களையும் தேவன் தொட வேண்டும். அவர்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் புது ஆத்துமாக்களை நாம் இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வரவழைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க தான் கூட இருக்க வேண்டும். நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும். தேவ சித்தம் இந்த இடத்திலே காணப்பட வேண்டும். புது ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும். புது ஆத்துமாக்கள் இந்த சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். நோக்கத்தின்படி இந்த சபையை உருவாக்கினவர் நீ நடத்துவீராக. தேவ சித்தம் மாத்திரம் இந்த சபையிலே நடத்தப்பட வேண்டும். மனுஷர்களின் சித்தம் அல்ல, தேவனின் திட்டமும் தேவனின் நோக்கமும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் இவர்கள் முன்னிட்டு செய்கிறார்களோ அதில் அவர்களுக்கு என்ன தேவையாயிருந்தாலும் அதை நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக ஒரு சிறு காரியம் செய்தாலும் அதற்கு பலனை நீ கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவ சித்தமும் தேவ நோக்கமும் தேவனின் காரியமும் தேவனின் வாக்குத்தத்தமும் நிறைவேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே.